கர்த்தர் நமக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் குட் ஃப்ரைடே என்று சொல்லி இந்த நாள் இந்த ஆராதனையிலே இப்படியாக சந்தோஷத்தோடு கம்பீரத்தோடு பாடி கர்த்தரை துதிக்கவும் சோஸ்தரிக்கவும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஏன்னா நார்மலி குட் ஃப்ரைடே குட் நல்லா இருக்கு, ஆனா ஆக்சுவலி இந்த ஃப்ரைடே நாட் குட் ஃப்ரைடே. ஏன்னா அது தேவன் மரித்த நாள், வேதனையான நாள், கஷ்டமான நாள். நார்மலி அந்த ஆராதனையும் அப்படியே என்ன சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு போற ஒரு ஆராதனை தான் நம்ம நார்மலி பார்க்கிறது. ஆனா தேவஜனமே, தேவன் மரித்தது நமக்கு நல்லது. அதனால இந்த குட் ஃப்ரைடே அவங்க சொல்றாங்க. குட் அப்படின்னு சொல்றது, the good is because he died and we are raised. நம்ம பாவங்களை கழுவும்படி, நம்மளை சுத்திகரிக்கும்படி, நம்மளை மீட்டெடுக்கும்படி அவரு இந்த நாளிலே மரித்து நமக்கு இந்த நாளை ஆசீர்வாதமாக அவர் தந்திருக்கிறார். அதனால்தான் இந்த நாள் ஆராதனையிலே இப்படியாக கம்பீரத்தோடு பாடி தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தும் போது நிச்சயமாக அவர் சந்தோஷமாக இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நமக்கும் அந்த சந்தோஷத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் இந்த நாள் ஆராதனையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்துல நான் வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். நிச்சயமாக உறுதியாக இந்த நாள் ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக தேவன் வழிநடத்தி ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல தேவன் கிருபை செய்வார். வசனத்துக்கு போறதுக்கு முதல் நம்ம தலை வணங்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, சோஸ்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதோ இந்த குட் ஃப்ரைடே நாளிலும் ஐயா உம்மை விடுதலையோடு ஆராதிக்க, சந்தோஷத்தோடு ஆராதிக்க, கம்பீரத்தோடு ஆராதித்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தந்தவரே, நன்றி நன்றி என்று நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த அருமையான நேரத்துல கூட உங்க வார்த்தையை தியானிக்கும் போது அப்பா எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. காரியங்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, ஒப்பு கொடுக்க நீர் ஒருவர் கிருபை செய்கிறதுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையும் எங்களையும் முழுமையாக உங்க அன்பின் கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வெளிப்படுத்திய வசனத்தின் மூலியமாக எங்களோடு பேசும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். தேவஜனமே, இந்த நாளில் ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். கேள்வி உங்களுக்கு தெரியுது என்ன நாளுன்னு. So the question is, why did Jesus Christ die on the cross for you or for us? Okay, எதற்காக தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக மரித்தார்? கேள்வி கேட்கிறது என்னோட பதில், என்னோட வேலை. பதில் கொடுக்கிறது உங்க வேலை. இப்ப நான் கேட்டேன் அந்த கேள்வி உங்கள்கிட்ட ஒரே பதில கொடுக்கறதா இருந்தா, அல்லது இவர் ஒரு பதில் இவர் ஒரு பதில்னாலும் நோ ப்ராப்ளம். எல்லா பதிலும் ரைட்டா தான் இருக்கும் நிச்சயம். Why did Jesus die for me? எனக்காக எதற்கு மரித்தார், அல்லது நமக்காக எதற்கு தேவன் சிலுவையை சுமந்து மரித்தார்? Give us salvation, நமக்கு ரட்சிப்பு கொடுக்கும்படி ஒரு பதில். நம்ம பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதுக்காக, அல்லது நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காக. வேற வேற ஒண்ணும் வர மாட்டேது. ஓகே, தயவு செய்து ஐசையா 53 தொடங்க. இன்னைக்கு ஐசையா 53 வசனம் 4 இருந்து 6 தியானிக்க போகிறோம். ஐசையா 53 verse 4 to 6 எடுத்தவர்கள் வாசிங்க. மெய்யாகவே அவர் தம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவர் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம
எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஆமென். ஓகே, இந்த வசனத்தை வாசிச்சற அங்க எதற்காக இயேசு சிலுவையை சுமந்தார், எதற்காக நமக்காக மரித்தார்னு சொல்லி பல காரியத்தை அங்க வெளிப்படுத்துகிறாரு. ஓகே, நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். we are going to see one by one. ஒரு 9 காரியத்தை எங்க பார்க்க போறோம். 9 thing, but don't worry, எப்படி டைம்குள்ள கொண்டு முடிச்சிருவேன். ஓகே, அவர் டைம் இஸ் only 20 minutes 30 minutes. ஓகே, அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போதே என்ன நம்ம சொல்றது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். So why he died on the cross? He bore our grief, நம்மளோட பாடுகளை. ஓகே, நம்ம பாடுபடணும், அந்த பாடை அவர் எடுத்துக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், அங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா என்ன பண்ணுது, நம்முடைய துக்கங்களை சுமந்தார். சோ இங்கிலீஷ் என்ன, he carried our sorrows. நமக்கு எதுனாலும் கவலை, ரைட்டா இல்லையா? அந்த நமக்கு பல கவலைகள் இருக்கு, அந்த கவலையெல்லாம் அவரு சிலுவையில சுமந்துட்டார் நமக்காக. 2 காரியம். 3வது, அப்படியே வருஷம் வரும்போது அங்க போட்டிருக்க 5வது வசனத்துக்கு வரும்போது, but he was wounded for our transgression, மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு. ஓகே, அவர் எதுக்கு காயப்பட்டார்? நம்மளோட மீறுதல். மீறுதல் தான் தமிழ்ல அந்த கொஞ்சம் இன்னும் ஆழமா போறது என்ன மீறுதல்னா, டிரான்ஸ்கிரேஷன். வாட் இஸ் டிரான்ஸ்கிரேஷன்? கீழ்ப்படியாமல். வேற ஹலோ, இதெல்லாம் நமக்காக அவர் சுமந்தார் சிலுவையில, ரைட்டா இல்லையா? முதல் சின்னாங்க கிரீஃப் தெரிஞ்சிருச்சு, சோரோஸ் தெரிஞ்சிருச்சு, ரைட்டா இல்லையா? woundedனா காயப்பட்டார் தெரியுமா? he got wounds on his body because of a transgression. அப்பனா யார் இந்த wound எடுக்கணும்? நம்ம அந்த நம்ம சரீரம்லாம் பிக்கப்படணும். நம்ம we supposed to be because of our transgression, நம்மளோட மீறுதல்னால. ஓகே, சோ அது அவர் மேல போயிடுச்சு. அப்புறம் அடுத்தது, he was bruised for our iniquities. தமிழ்ல என்ன போட்டிருக்கு? அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நொறுக்கப்படுகிறதுன்னு அர்த்தம் தெரியுமா? எத்தனை பேர் முறுக்கு எடுத்து வாயில போட்டு நொறுக்கிங்க? முறுக்கு போட்டிருக்கீங்களா? அப்படின்னு கடிச்சு நொறுக்கு. He was broken because of what? Because of our iniquities. Iniquities na மீறுதல் தர மீறுதல் என்னது? கீழ்ப்படியாம போறது. இப்ப அப்பா அம்மா சொன்னா கேக்குறது இல்லல, அது மாதிரி நம்ம மீறுதல் நிறைய இருக்கு நம்மள்ட்ட. அம்மா இல்லையா? நம்மள்ட்ட கோடிக்கணக்கில் இருக்கு. அதெல்லாம் யார் சுமந்துட்டாரு? அவர் எடுத்துட்டாரு. ஃபாலோ பண்ணிட்டே வரீங்களா? ஓகே, வெரி குட். அடுத்தது என்னது? The chastisement for our peace was upon him. அது என்னது போட்டிருக்கு தமிழ்ல? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானம். பாருங்க எவ்வளவு சந்தோஷமாக, ஆசீர்வாதத்தோடு, சந்தோஷத்தோடு உட்கார்ந்து தேவனை ஆராதிக்கும்படி இந்த பீஸ கொடுத்திருக்காரு நமக்கு. அந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதை கொடுக்கிறதுக்கு அவருக்கு என்ன வந்துச்சு? ஆக்கினை. ஆக்கினைனா தெரியும் உங்களுக்கு, ரைட்டா இல்லையா? ஓகே, ஆக்கினை அவர் மேல வந்துச்சு அப்படின்னு போட்டிருக்காரு. இன்னொன்னு சொல்றாரு தொடர்ந்து, and by his stripes we are healed. நமக்கு சுகம் கொடுக்கும்படி, நம்ம சுகத்தோடு வாழும்படி அவர் என்ன செஞ்சிட்டாரு? அவரோட சரீரம் பிக்கப்பட்டுச்சு. ஓகே, all the stripes on his body. ஓகே, normally இந்த குட் ஃப்ரைடேனா நானே தேவனை அறிந்து வருகிற காலமெல்லாம் பார்த்தனா நிச்சயமாக ஒரு படம் போடுவாங்க.
ஆமாலியா, நீங்களும் பார்த்திருப்பீங்க அந்த படம். மேபி ஒரு 30-40 வாட்டி பார்த்திருப்பீங்க இந்த வயசுக்கு. ஓகே, அவர் சிலுவையில என்ன சொல்றது, சாட்டையில அடிச்சு பிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு இன்னும் பயங்கரமான, அதை பார்க்கும் போதே நமக்கு ரொம்ப வேதனையாக கஷ்டமாக இருக்கும். அதை பார்க்கும் போது அப்படியே கண்ணீர் ஊத்தும் நமக்கு. ஐயோ, தேவன் இவ்வளவு பாடுகளை பட்டிருக்கிறாரா அப்படின்னு. ஓகே, அந்த சவுக்கை நீங்க பாத்தீங்கன்னா அதுல அந்த என்ன சொல்றது, கொக்கி கொக்கி மாதிரி இருக்கும். சோ அதை அப்படி அடிச்சு அப்படி பிச்சு எடுப்பாங்க அவரோட சரீரத்தை. சோ இங்க போட்டிருக்கு he stripes, அந்த அந்த அவர் சரீரத்துல அந்த போட்டப்பட்ட எல்லா எதற்காக, நமக்கு பரிபூர்ண சுகம் கொடுக்கும்படி. அதனால்தான் வசனம் சொல்லுது, என் தழும்புனா நீ சுகமானி அப்படின்னு சொல்லுது. நீ சுகமாவீர், அல்லது போயிட்டு ஜெபிங்க நாளைக்கு ஆகும் நாளானிக்கு ஆகும் அப்படி சொல்ல. you are healed by his stripes அப்படின்னு போட்டிருக்கு. தொடர்ந்து 6வது வசனம் வாசிக்கும் போது, all we like sheep have gone astray, we have turned everyone to his own way, and the Lord has laid on him the iniquity of us all. பாருங்க, தேவன் நம்ம எப்படின்னா, தேவனை விட்டு அல்லது தேவனோட கீழ்ப்படியாத இருந்து நமக்குன்னு ஒரு வழியை தேடி போயிட்டே இருந்தோம். ஆனா இயேசு வந்தனால, தேவன் இந்த சிலுவையிலே மரித்தனால, அவரோட அன்புனால நம்மளை எப்படியோ தெரிந்து கொண்டிருந்த நம்மளை அவர் கொண்டு வந்து ஒரு குடும்பமாக, ஒரு சரீரமாக வைத்து தேவனை ஆராதிக்கும்படி, தேவனை தொழுது கொள்ளும்படி நமக்குன்னு ஒரு என்ன சொல்றாரு, he has given ஒரு ராஜ்யத்தை நமக்கு கொடுத்து, இன்னொன்னு என்ன சொல்லி செய்யறாருன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு போகும்படி நம்மளை ஆயத்தப்படுத்தி வருகிறார். So these are the blessing God has given by he is dying on the cross. அவர் சிலுவையிலே மரித்தனால இவ்வளவு ஆசீர்வாதத்தை நமக்கு அவர் தந்திருக்கிறார். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனம் ஒண்ணு சொல்லுது, அவர் இந்த அடிபட்டு காயப்பட்டு வரும்போது அங்க போட்டிருக்கு was considered stricken by God. இது கர்த்தர் கடவுள் இவருக்கு மேல போட்ட பழின்னு எல்லாரும் நினைச்சாங்க. அவர் படுற வேதனை பார்த்து, ஓ இவர் செய்த அக்கிரமத்துக்காக தான் இவர் பாடுபடுறாருன்னு. ஆக்சுவலி அவர் நம்மளோட பாடுகளை அவர் சுமந்து தீர்த்தனால இன்னைக்கு நமக்கு அது புரியுது. மேபி that day we didn't understand, we don't know, we might feel இவர் ஏன் அப்படி சாவுறாரு, இப்படியா அடி வாங்குறாரு, இவர் ஏதோ பாவம் செஞ்சிட்டாரு போல இருக்கு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டனால we understand why he carried the cross. எதுக்காக இந்த சிலுவையை சுமந்தார், எதுக்காக இவ்வளவு பாடுகளை பட்டார் என்று நமக்கு புரியுது. So there are lot of about 9 things God did for us on the cross. இப்ப அடுத்த கேள்வி, what can we give to the Lord for this sacrifice? அவர் இப்படி ஒரு பாடுகளை பட்டு நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன கொடுக்கலாம்? ஒரு பாட்டு, பழைய பாட்டு இருக்கு, நான் புதுசா பாட போறதெல்லாம் இல்ல. அந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். Have you heard this song? It's an old song. Okay? அந்த பாட்டுல தேவன் கேட்கிறாரு, நான் உனக்காக மரித்தேன், உனக்காக சிலுவையை சுமந்தேன், உனக்காக இவ்வளவு பாடுகளை பட்டேன், எல்லாம் செஞ்சேன், உன்னை மீட்டு உனக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்து வைத்திருக்கிறேன். தேவன் கேட்கிறார், நீ எனக்காக என்ன செய்தாய்? What can we do for the beautiful Lord who died for us? எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க பாஸ்டர். நாங்கள் யோசிக்கிறோம் பாஸ்டர், யோசிச்சு இன்னொரு வருஷத்துல வந்து சொல்றோம் பாஸ்டர். அடுத்த குட் ஃப்ரைடேல நாங்க சொல்றோம் நாங்க என்ன செய்ய போறோம் கருத்துக்கு அப்படின்னு சொல்றீங்களா? சில காரியத்தை நம்ம வசனத்திலிருந்து பார்ப்போம், என்ன அவர் எதிர்பார்க்கிறார். ஆக்சுவலி he don't ask many things from us, but very simple thing is asking from us. Okay, முதல் காரியம் ரோமர் 12 வசனம் 1-2 வாசிங்கள. ரோமன் chapter 12 verse 1 and 2.
அவர் என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார்? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை அறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருக்கிறதினாலே மறுரூபமாகுங்கள். இங்க என்ன கேட்கிறாரு? What is telling? He is telling, offer yourself as a living sacrifice. நம்மள லிவிங் சாக்ரிஃபைஸா கொடுக்க சொல்றாரு. ஆக்சுவலி நம்மள லிவிங் சாக்ரிஃபைஸா கொடுக்கிறது வந்து நம்ம மாஸ்டர் அப்ப நானும் சிலுவையை சுமக்கணுமா? நானும் போய் அடி வாங்கி சாவணுமா? ஆக்சுவலி நாங்க அந்த வசனத்தை நல்லா வாசிச்சா அவரு சொல்றாரு, லீவ் லிவிங் என்னது, ஆஃபர் யுவர் செல்ஃப் as a living sacrificeனா இந்த ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நம்மள வாழ சொல்றாரு. ஏன்னா இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. There are a lot of unwanted things all happening. But God is telling to you and to me, அவர் சொல்ற, நான் உனக்கு நான் சிலுவையை சுமந்தேன், எல்லா பாடம் பட்டேன். எதுக்கு தெரியுமா? நீ ஒரு பரிசுத்தமான ஒரு சாக்ரிஃபைஸான வாழ்க்கையை வாழு அப்படின்னு. ஆக்சுவலி அப்படி நீ வாழ்றனால அவருக்கு ஏதாச்சும் லாபம் இருக்கா? See, by you living என்ன சொல்றது, living as a sacrifice life. sacrificeனா ஒரு பரிசுத்தமான ஒரு நீதியின் வாழ்க்கை நீங்க வாழ்றதுனால அவருக்கு ஏதாச்சும் லாபம் இருக்கா? Is there anything benefit for him? Who benefit out of this? Praise the Lord. எல்லாரும் இங்க தான் இருக்கீங்க. ரொம்ப இந்த அதான் நான் சொன்னேன், இந்த குட் ஃப்ரைடேனா எல்லாரும் ரொம்ப சோர்ந்து போய் ஆண்டவரே சோஸ்திரம் எனக்காக ரத்தம் சிந்தினீர், அதை யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அது போன வருஷம் நம்ம முடிச்சிட்டோம். அவர் என்ன சொன்னாரு? எனக்காக நீங்க கண்ணீர் விடாதீங்க. அந்த வசனம் தெரியுதார, அந்த பெண்களை பார்த்து அழுந்துட்டு வருவாங்க. உடனே இந்த வசனம் உங்களுக்கு பகிர்ந்து போன வருஷம் அவர் சொன்னார், என்னது, எனக்காக நீங்க அழுவாதீங்க, உங்க பிள்ளைகளுக்காக அழுவுங்க சொன்னாரா இல்லையா? இப்பயும் அதைத்தான் நம்மள்கிட்ட சொல்றாரு, எனக்காக அழுவாதீங்க, நான் பட்டு எல்லாம் முடிச்சிட்டேன். அவர் இப்ப எங்க உட்காந்துருக்காரு? அவர் அங்க மேல ஓஹோன்னு உட்காந்துருக்காரு. நம்ம அங்க போய் சேரணும். அதுக்கு தான் அவர் சொல்றாரு, நான் உனக்கு இவ்வளவும் செஞ்சேன், நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் live a living sacrifice life, a life of holiness, a life of righteousful living. வாழுங்க அப்படின்றார். ஏன் தெரியுமா? அப்படி வாழும் போதுதான் நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமான பிள்ளைகளாக முடியும். ஓகே, அப்படி வாழ்ந்தனால இயேசுக்கு ஒரு 10,000 வெள்ளி வரப்போது அல்லது it's not that. It's always whatever God is telling here is for us, and through us God's name is glorified. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, ரெண்டாவது Ephesians 5 verse 2. ரெண்டாவது என்னத்தை எதிர்பார்க்கிறார்? Ephesians 5 verse 2. கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, அடுத்தது என்னது நான் சொல்றாரு, அவர் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே போல நம்மளையும் ஒரு அன்பு கூற சொல்றாரு. இது நேத்தும் அந்த கட்டளை தான் நமக்கு வந்துச்சு. Am I right? Monday, Thursday நேத்து நம்ம தேவன் நமக்கு கட்டளை கொடுத்தது என்னது? Love one another. Okay, don't be angry, don't be like what you call that, have hatred inside. That's not what God wants. ஓகே, ஏன்னா இந்த சிலுவையில அவர் மரிக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இத கூட நம்ம போன வாட்டி தியானிச்சிட்டோம். ஓகே, we already meditate on this. ஓகே, ஆக்சுவலி அவர் சொல்லும் போது நமக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா அடிச்சாங்க, மிதிச்சாங்க, என்னென்னமோ காரி துப்புறாங்க, இதெல்லாம் தெரியாமையா செஞ்சாங்க. ஆனா அவர் சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா? இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், ஆண்டவரே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். சொல்லிட்டு இன்னைக்கு சொல்றார் நம்மள்ட்ட,
ஐ லவ் யூ. நான் உன்னை நேசிச்சேன். உன்னை நேசிச்சதால தான் நான் எவ்வளவு பாடுகளையும் சுமந்தேன். லவ் ஒன் another அப்படின்றார். ஓகே, அடுத்தது Hebrew 13 verse 15. எபிரியர் 13 வசனம் 15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கற்போம். அடுத்தது என்ன கேட்கிறாருன்னா, you know the worship we do, worship me. எனக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்தும் போது உடல் அளவுல நன்றி செலுத்துங்க. ரெண்டு பேரும் தான் செலுத்தாங்க. மற்றவங்க சீரியஸா பார்ப்பாங்க. ஓ, அப்படிதான் செய்யணும் போல இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தங்க? நான் சொன்னது புரிஞ்சுச்சா இல்லையா? புரியலையா? worship God only through your lips. இங்கிலீஷ்ல சொன்ன அது புரியலையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷாலினி சிரிக்கிறாங்க. ஷாலினி என்ன அர்த்தம் ஷாலினி? அப்புறம் எப்படி நன்றி செலுத்துற? இங்கதான் நன்றி செலுத்த முடியும். இங்க இருந்து நன்றி செலுத்த சொல்றாரு. You know, deep from your heart tell the Lord, Lord, thank you. அதனால தான் இந்த worship டைம்ல இன்னும் சில லீடர் சொல்லுவாங்க தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? டோன்ட் வரி. யூத் கேம்ப்ல போகும்போது சொன்னார் பார்த்தீங்களா, பக்கத்துல உள்ளவங்க என்ன செய்யறாங்க நினைக்க, டோன்ட் வரி. இவங்க என்ன செய்யறாங்க நினைக்காதீங்க. டோன்ட் வரி அபவுட் ஆல் them. You worry about yourself. நீ கை தூக்கி தேவனுக்கு நன்றி செலுத்து நினைக்கிறியா? செலுத்து. அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான் நினைக்காதீங்க. ஏன்னா அவர் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. நமக்காக சிலுவையை சுமந்தார், நமக்காக மரித்தார். எவ்வளவு பேர் என்ன கேவலப்படுத்தினாங்க. இவர் ஆண்டவர் சொன்னாரு பாருங்க, தூக்கிட்டு கிடக்குறாரு அப்படின்னு. ஆண்டவர்னா அப்படியே இறங்கி வர சொல்லுங்க, நாங்க உடனே இன்னைக்கு ஏத்துக்கிறோம் பாருங்க, எப்படியெல்லாம் கேட்டாங்க. ஆனா அவர் செய்து முடிக்க வேண்டிய வேலையை அவர் செய்து முடித்தார். ஏன் தெரியுமா? அவரோட பிள்ளைகள் நம்ம ரட்சிக்கும்படி, நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி, நம்ம பாவங்கள் கழுவும்படி அவர் செய்து முடித்தார். சோ இன்னைக்கு அவர் சொல்றாரு, worship me. அவரை உண்மையாக துதிங்க, உண்மையாக அவர்களை ஆராதிங்க, அவருக்கு நன்றி செலுத்துங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றது, அதே யோனா 2:9 வாசிங்களா? யோனா 2:9 தமிழ்ல இதான். அதை சொல்லும் போது பிச்சுக்கிட்டு வருது. நானும் எனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. அடுத்த இடத்துல சொல்ற, இந்த துதி ஆராதனையில வரும்போது கூட அவர் இடத்துல சொல்றது, sometimes we have made a vow to the Lord. ஆண்டவரே, நான் டெய்லி உம்மை துதிப்பையா, டெய்லி 10 minutes I worship you Lord சொல்லிடுறோம். எப்ப சொல்றோம்? ப்ராப்ளம் இருக்கும்போது. இப்ப ப்ராப்ளம் ஓவர்கம் பண்ணியாச்சு. ஓவர்கம் பண்ணாரு. இப்ப துதி எப்படி ஆச்சு? ஷார்ட். அப்புறம் துதிக்காம போறோம். அவர் கரெக்டா சொல்லிருக்காரு பாருங்க, I will pay what I vowed. I will do what I said Lord, because you delivered me. நீர் என்னை விடுவித்தீர். ரட்சிப்பு உங்களோடது ஐயா. நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நிக்கிறது, salvation, I received salvation because of my Lord Jesus, not because of anything. And what I promised you I will do Lord. So என்னாச்சும் ப்ராமிஸ் பண்ணிட்டீங்களா? தயவு செய்து செய்யுங்க. அடுத்தது Proverbs 21 verse 3. நீதிமொழிகள் 21 வசனம் 3. இன்னும் ஒரே ஒரு வசனம் தான் முடிச்சிடறாங்க. அநீதிகளை பார்க்கிறோம், நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அடுத்தது தேவன் சொல்றாரு என்ன தெரியுமா? This is what God expects out of us. He says, I want your sacrifice. Sacrifice na? பலி கொடுக்கிறது. ஆண்டவரே, உங்களுக்காக நான் இதை கொடுத்துறேன். ஆண்டவரே, உங்களுக்காக நான் மொட்டை அடிச்சிடுறையா. சின்னங்க ஏன் சொல்லுங்க? ஏன்னா முடி முடிச்சிடும். நம்ம எவ்வளவு தியானம் பாத்தீங்களா? கர்த்தருக்கு என்ன கொடுக்குறோம் பாருங்க. Right or yeah? So God very smart. He says, I want your sacrifice. What he wants? What he wants? Righteousness, justice.
He wants us to live a rightful life to glorify God's name. ஏன்னா இந்த வருஷமும் நமக்கு புறப்பட்டு வந்த வசனம் என்ன வசனம்? முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லி தேவன் சொல்றார். இன்னைக்கும் அதே தான் சொல்றார். I want your sacrifice. ஓகே, கடைசியாக லூக்கா 6:38. Luke chapter 6 verse 38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஓகே, இன்னொன்னு, தேவனுக்கு கொடுக்கும் போது கவலைப்படாம கொடுங்க. ஓகே, அல்லது அது எப்படி போட்டிருக்காருன்னா பிரஸ் பண்ணி, தெரியுமா? பிரஸ் பண்ணி. சில பேர் இந்த நாசியெல்லாம் புங்கூஸ் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா? டப்பர்ல. ஓகே, அவங்களுக்கு வேண்டியவங்கன்னா எடுத்து அமுக்கி 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 டப்பர் போட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வேண்டாதவங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? அப்படியே போட்டுட்டு மூடி கொடுத்துருவாங்க. சோ தேவன் நீங்க சொல்றாரு, நீ கொடுக்கும் போது அமைக்கி பிரஸ் பண்ணி கொடு, உன் மடியில வந்து கொற்ற அளவுல நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்றாரு. எதை செய்தாலும் கொடுங்க. 2 பேரு சாட்சி சொல்லுவாங்க பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை. அவங்க கேட்டாங்க, பரீட்சையில பாஸ் பண்ணோன்னு தேவன் ஃபிளைங் கலரா கொடுத்துருக்காங்களா இல்லையா? இன்னொரு கேர்ள், அந்த ஒரு கேர்ள் சாட்சி சொல்லுவாங்க பாருங்க, அவங்க கேட்காத, அவங்க நினைக்காத, she never thought, but she got that in a scholarship. And it's not half scholarship, quarter scholarship, all you know. அவங்க சாட்சி நான் சொல்லிட்டு அப்புறம் நல்லா இருக்காது. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா கேள்வி. சரி, இவ்வளவு கொடுத்துருக்காரு, என்ன கொடுப்பேன்? ஓகே பாஸ்டர், அவர் கொடுத்த 9A நான் 4A கொடுத்தாரு அவருக்கு. அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. அவரு எல்லா ஏ வச்சிருக்காரு, ரைட்டா இல்லையா? அவரு ட்ரிபிள் ஏ வச்சிருக்காரு, அவருக்கு எந்த ஏ வேண்டாம். ஆனா நம்ம கேட்ட ஆசீர்வாதம் கொடுத்தாரா இல்லையா? பாருங்க, he said give and I will give you. ஷாலினிட்ட நான் இப்ப கேட்டேன்னா, ஷாலினி ஒரு ஆசீர்வாதமா கொடுத்துட்டாரு. எவ்வளவு ஐயோ ஆண்டவரே கண்ணீரோட இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க? ஆசீர்வாதம் அது ஆடி உழுவுற மாதிரி மடியில அப்படியே கட்டி இந்த வசனத்துக்கு பிறகு கொடுக்குறாரா இல்லையா? பாஸ்டர் என்ன பாஸ்டர் என்னமோ பேர் சொல்றீங்க, இந்த மாதிரி தான் வசனம் இருந்துச்சு. அடுத்தது அவங்க ஹஸ்பண்ட் சாட்சி சொல்லுவார் பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொமோஷன் தான் கிடைக்கும். ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு அடுத்த ஃபியூ இயர்ஸ் கழிச்சு தான் இன்னொரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அவருக்கு சேர்ந்து ஒண்ணு வந்துச்சு, அது அவரும் சாட்சி சொல்லுவாரு. எல்லாம் இந்த வாரம் சொல்லி பாருங்க, எல்லாம் வந்தவர் சொல்லுங்க. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, our God is a God who blesses. Our God is a God who sacrificed his life for us, and today he is telling, I will bless you some more. Give, do. 5 காரியத்தை உங்க மத்தியில சொல்லி இருக்கிறார். Live a living sacrifice for the Lord. Walk in love and obedience. Love others. ஆண்டவரே, மத்தவங்க என்ன நேசிக்க மாட்டாங்க, don't worry, you keep loving. You will see great thing happening in your life. You know, render praise and thanksgiving. மத்தவங்க துதிக்கிறாங்களோ ஆராதிக்கிறாங்களோ எனக்கு தெரியாது, ஆனா நான் தேவனை ஆராதிப்பேன், நான் தேவனை துதிப்பேன், சோஸ்தரிப்பேன். And whatever I vow to the Lord I will do. தேவன் கேட்கிறதுனா இவ்வளவுதான். ஓகே, அப்புறம் தேவன் என்ன சொல்றாரு? Do righteous and justice. ஓகே, நீதியின் காரியத்தை செய்ய சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, கொடுங்க, உங்களை தேடி பல பேர் வருவாங்க. தேவஜனமே, நஷ்டமா சொல்றேன், நிறைய இருக்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க, தெரியுமா? நீங்க நல்லா பாருங்க, கஷ்டத்துல இருக்கிறவங்க உங்கள்கிட்ட நிறைய இருக்கும், ஆனா அவங்க கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கிறவங்க யார் தெரியுமா? ஒண்ணும் இல்லாதவங்க. சோ உங்களை பார்த்தா தேவன் சொல்றாரு, give, don't worry, I will bless you. உங்களுக்கு மடியில, அதாவது தாங்க முடியாத அளவுல தேவன் கொடுப்பார். So give. Whatever God is asking is to bless you. Whatever the Lord is telling you to do is for our blessing.
And when you do this, he will be very happy. இன்னைக்கு எப்படி இந்த ஆராதனையில ஒரு துதி பாடம் என்ன சொல்றது, பிரைஸ் பாட்டு தான். அங்க என்ன சொல்றது, ஒன்னும் சொல்றதுக்கு எல்லாம் பயங்கரமான பாட்டு தான், எல்லாம் துதி பாட்டு. Because why? Because my Lord Jesus died for me. He gave me a great life. அதே போல வாழ்ந்து தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாக தேவன் சொன்ன ஆசீர்வாதம் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில வந்து, நம்ம குடும்ப வாழ்க்கையில வந்து, நம்ம சபை வாழ்க்கையில வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாக, ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, பரலோகத்துல தேவனோடு என்ன சொல்றது, அவரோடு சந்தோஷமாக ஜீவிக்கும் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து நம்மளை வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாள் ஆராதனைக்காகவும் நன்றி, இந்த நாளிலே கொடுத்த வசனத்துக்காகவும் நன்றி. எங்கிட்ட கர்த்தாவை நீர் எதிர்பார்க்கும் காரியத்துக்காகவும் கூட நன்றி ஐயா. அப்பா, இந்த நாளிலே புறப்பட்டு வந்த வசனத்தின்படி நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்களுக்கு கிருபை செய்யும், உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எங்க கரங்களை பிடித்து வழி நடத்தும் ஐயா. முழுமையாக எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.